ஹலோ நண்பா, நம்ம கோட் ட்ரைலர் ரிலீஸ் ஆகி பயங்கரமான ரெக்கார்ட்லாம் பண்ணி யூடியூப்பில் வந்து பயங்கரமான ரெக்கார்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோட் படத்தில் நம்ம வெங்கட் பிரபு சார் வந்து பயங்கரமாக நிறைய நம்ம தளபதியோட ரெஃபரன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது அவரோட பழைய படத்துலேருந்து வேறு படத்துலேருந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் ஒரு சில ரெஃபரன்ஸ்லாம் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா, அந்த டைட்டில் கார்டே ஒரு பயங்கரமான அது டைட்டில் கார்டுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம தளபதியோட பழைய படங்கள் நாளைய திருப்புலேருந்து அந்த வின்டேஜ் மூவிஸ்லேருந்து அப்படியே வந்து அப்புறம் மிட் மூவிஸ் வந்து இப்போது நம்ம பீஸ்ட் அப்புறம் மெர்சல் நம்ம கோட் வரைக்கும் அப்படியே வர மாதிரி ஒரு டைட்டில் கார்டு பண்ணுவோம்ல, GOAT அப்படின்னு அந்த பிஜிஎம் பிரேம்ஜி சார் அவரோட வாய்ஸில் ப்ளே ஆகி அது வந்து பயங்கரமாக இருந்துச்சு. தேட்டர்லேயும் அதுதான் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இது வந்து பயங்கரமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே பிடிச்ச மங்காத்தா ரெஃபரன்ஸே சத்தியமாக இனிமேல் குடிக்கவே கூடாதுரா அப்படின்றது வந்து மங்காத்தா ரெஃபரன்ஸ்லேருந்து வச்சுருந்தார் வெங்கட் பிரபு சார். சூப்பராக இருந்துச்சு அந்த ரெஃபரன்ஸும். ஏன்னா தளபதியோட ஃபன் சைடில் வந்து படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு ஃபன் மூடில் போகும்போது இந்த மாதிரி இதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, போக்கிரி ரெஃபரன்ஸ். அப்போ லைட்டாக அந்த பேண்ட் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வருவாங்கள்ல, அந்த போக்கிரி ரெஃபரன்ஸ் வந்து வச்சுருக்காரு. ஸோ அந்த டெஃபினெட்லி நாட் அப்படின்னு போட்டு அந்த இடத்துல அவர் அப்படி பண்ணியிருப்பார். போக்கிரி அதுலேயும் வரும். ஸோ டெஃபினெட்லி நாட் நம்ம தளபதியும் சினிமா விட்டு போகாமல் நல்லாயிருக்கும். திருப்பாச்சி ரெஃபரன்ஸு. திருப்பாச்சியில் அந்த கையை இப்படி பண்ணுவார்ல, 2 சைடு இப்படி கண்ணு வரும்ல, அதை வந்து இந்த திருப்பாச்சி ரெஃபரன்ஸை வந்து வச்சுருக்காரு. ஸோ அது வந்து என்னோட ஃபேவரெட். ஏன்னா அந்த பழைய யங் லுக் விஜய் இருக்கார்ல, அவர் அந்த யங் லுக்கில் இருக்க விஜய் வந்து அந்த இது பண்ணுறாரு. பயங்கரமாக இருக்குது அதை பார்க்கும்போது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கில்லி ரெஃபரன்ஸ் தான். மருதமனை மாமணியே முருகையா அந்த ரெஃபரன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது கில்லியோட. அதெல்லாம் அந்த ஃபன் படம் இந்த ஸ்டார்டிங்கே இந்த ஃபன் ஜோனில் போகும்ல, அந்த இடத்துல இதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ கில்லியோட ரெஃபரன்ஸும் வந்து வச்சுருந்தாரு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிகில் படத்தில் எனக்கு அது பார்க்கும்போது அப்படி தான் ஃபீல் ஆச்சு. அந்த அப்பா அப்படின்னு கட்டி பிடிக்கிறதாகட்டும், அப்பா அப்படின்னு கத்துறதாகட்டும். ஸோ ரெண்டுமே அந்த பிகிலோட ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. மட்டும் இல்லாமல் ட்ரைலரோட ஸ்டார்டிங்லேயே 68 மிஷன்ஸ் அப்படி இந்த மாதிரி முடிச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ 68னா 68 அவரோட ஃபிலிமு. ஸோ 68 சக்ஸஸ்ஃபுல் மிஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயம் வந்து ரெஃபரன்ஸாகவும் சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறேன். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பா.